ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சைனா ரெக்கார்ட் பிளேயர் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சைனா ரெக்கார்ட் பிளேயர் வந்து எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் அதில் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் சுவிட்ச் 33, 45, 78 RPM இருக்குது. ஸோ இதில் எதில் வச்சாலும் ஒரே ஸ்பீடில் 33 தான் ஓடிட்டு இருக்கு. இதுதான் இதோட ப்ராப்ளம். மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா போர்டு கம்ப்ளைண்டாக தான் இருக்கும். கலத்தி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர்டு தான் இருக்குது. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் போர்டு, இங்கே வந்து ஆம்பிளிஃபயர் போர்டு இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து கிளியராக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, இந்த போர்டில் வந்து இந்த பிசிபியில் ஒரு ட்ரை சோல்டரிங் இருந்தது. 1-2 இடத்துல இருந்தது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனா போர்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை சோல்டரிங் வரும். ஸோ அதை கிளியர் பண்ணோடனே நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கரெக்ட் ஆகிட்டு. ஆக்சுவலி இது வந்து சர்வீசபிள் பார்ட் கிடையாது. இங்கே வந்து ஒரு ப்ரீசெட் இருக்குது. இது வந்து என்னென்னா, நமக்கு மோட்டார் ஸ்பீடு ஏதாவது மாறுச்சுன்னா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இதை வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. இப்போ 33 RPMல ஓடிட்டு இருக்கு. ஸ்பீடை கூட்டுறேன். 45 RPM, 78 RPM. ஸோ இப்போ வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 33 வந்து கரெக்ட் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. 45 போட்டு பார்ப்போம். 45 வைக்கிறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 78 இருக்கு. 78ல போட்டு பார்ப்போம். இதில் இருக்கிறது சைனா கேட்ரிட்ஜ். ஸோ நார்மலாக இது வந்து 78க்கு மேட்ச் ஆகாது. ஆனால் இது கரெக்டாக ஓடுதான்னு பார்க்குறக்காக நான் போட்டு காமிக்கிறேன். 78ல ஓடுது. ஸோ 78 ஓடுது. ஆனால் மோஸ்ட்லி 78 யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஊசி வந்து 33க்கும் 45க்கும் தான் கரெக்டாக செட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருந்தது. இந்த போர்டில் வந்து ட்ரை சோல்டரிங் வந்து அதை கிளியர் பண்ணோன்னா கரெக்ட் ஆகிட்டு. ஸோ தெரியாமல் நம்ம இதை வேறு ஏதாவது பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்